இன்னொரு கன்ஃபியூஷன் என்னதுன்னா, மதன் அண்ணன் பாத்தீங்கன்னா மதன் அண்ணன் நவீன் ஒரே சட்டையை தான் போட்டிருக்காங்க. எனக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்குது. ரெண்டு பேருமே வந்து ஆக்சுவலி வந்து தி ஆர் நோ ஈச் அதர் ஆர் நாட். ஹெவ மதன் ஹெவ நவீன் இவங்க ரெண்டு பேரோட கதையை வந்து ஜாயின் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு கடத்துல. வனிசா ஹெவ மதன் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்களா, இவங்க ரெண்டு பேரும் வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கலாம், ஓடி போய் கல்யாணம் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கலாம். ஸோ அங்கேருந்து ஒரு கதை ஜேர்னியும், இன்னொரு கதை வந்து நம்ம ஹெவ நவீன் இருக்கார்ல அவங்களும் அவரோட பேரும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜேர்னியில் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் ஜேர்னியும் வந்து ஒரே இடத்துல வந்து ரீச் ஆகுது. அதுல வந்து ஒரு இன்சிடென்ட்ல மாட்டிக்கிறாங்க. அதுல இருந்து தப்பிச்சாங்களே இல்லையா, மேபி அதாவது கதையா இருக்கலாம் நினைக்கிறேன். வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கதை இல்லை பார்த்துக்கலாம். நம்ம எவபரஸோட மூவி தான் இது. நம்ம ஹெவ மதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு. அது கூட சேர்ந்து நம்ம ஹெவ நவீன் அண்ணன் இன்னொரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்களா கணக்கு. ஸோ பார்க்கலாம் இப்படி வந்து ட்ரெய்லர் வந்து இருக்குன்ட்டு. அங்கிள் வந்தார்ல, அவர் பொண்ணு ஓடி போச்சு. உங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. பட் இருந்தாலும் வேற ஆளு இல்ல. சரியா? பார்த்த உடனே கால் பண்ணோம். இதுக்கப்புறம் என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. இவரே எனக்கு விஷத்தை வச்சு கொண்டுருவாரு. மச்சான் தண்டான் பண்ணுது மச்சான், பழிச்சு காட்டுது. என் டாக்டர் வீடியோ பாத்திருக்கியா இல்லையா? இல்ல, இந்த மோட்டூரியா போறோம். மாமா ஏறி எப்படி மோட்டோர் வீலி அடிக்கிறான்னு பாரு. இந்த டப்பா வண்டியில தான் ஓடி போன முடிவு பண்ண பாரு. சூப்பர் டானி. நீ பயந்துருவா சொல்லிட்டுதான் பொதுவா போன சையா. எல்லாடி சிக்கன் வச்சு சிரிக்கி ஜம்மன சேதுலதுக்கு சீதே விட்டேடி எனக்கு நீ போடந்து போட்ட உனக்கு சுக்கவனேடி. மேடம், நான்லாம் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து அண்டர்கிரவுண்ட் சீன்ல பெர்ஃபார்ம் பண்ணேன். மணி ஏன் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? ஒரு சின்ன கதை, உன் பையன் எல்லாம் ரெடியா இருக்க சொல்லு. இது மெயின் பிக்சர் நான் பார்க்கலல்ல சார். நான் இன்னசென்ட் சார். அது இன்னசென்ட்டா? விடிஞ்ச கையோட நீங்க ரெண்டு பேரும் தான் தப்டாக்ல ஃபேமஸ். ஐயோ, எல்லாம் கரெக்டா நடக்கும். சுபம் சார், ஏன் நின்ட்டீங்க? இங்க நடக்கிறதுல நினைச்சா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ, என்னாச்சியா? வாழ்க்கையில இப்படி ஒரு இன்சிடென்ட், அதுவும் என் கண்ணு முன்னாடி. எனக்கு என்னமோ சீஃப்க்கு கால் பண்ணி நம்ம பேக்கப் டீமை கூப்பிடுறதா சரின்னு தோணுது. ரத்தமா இருக்கு. சத்தியமா சொல்றேன், something is not right. ஓகே கைஸ், எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து தேர்ஸ் அ கேஸ், ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்ல வந்து நம்ம நவீன் அண்ணன் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை மேபி அவர் இழுக்க வச்சிருக்கலாம். கதை பார்த்தீங்கன்னா, ஹெவ மதன் ஹெவ நவீன் இவங்க ரெண்டு பேரோட கதையை வந்து ஜாயின் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு கடத்துல. இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா, வனிசா ஹெவ மதன் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்களா, இவங்க ரெண்டு பேரும் வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கலாம், ஓடி போய் கல்யாணம் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கலாம். ஸோ அங்கேருந்து ஒரு கதை ஜேர்னியும், இன்னொரு கதை வந்து நம்ம ஹெவ நவீன் இருக்கார்ல அவங்களும் அவரோட பேரும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜேர்னியில் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் ஜேர்னியும் வந்து ஒரே இடத்துல வந்து ரீச் ஆகுது. அதுல வந்து ஒரு இன்சிடென்ட்ல மாட்டிக்கிறாங்க. அதுல இருந்து தப்பிச்சாங்களே இல்லையா, மேபி அதாவது கதையா இருக்கலாம் நினைக்கிறேன். ஓவரால் ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு அதான் புரியுது. ஏன்னா இதுல வந்து இன்னும் நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சுங்க. இது என்ன ஹாரரா, இது என்ன த்ரில்லரா, அது இதுன்னு இருந்துச்சு. இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா த்ரில்லர் இருக்கு, பட் ஹாரர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஐ மீன் பேய் படம் மாதிரி தெரியல, பட் ஒரு த்ரில்லர் கிரைம் பேஸ் அது மாதிரி இருக்குமோன்னு தோணுது. பட் நல்லா இருக்கு, நல்லாவே கட்ஸ் நல்லாவே இருக்கு. நம்ம யோகி பனோட அந்த டயலாக் டச் வச்சுட்டு சாவடியா இருக்கு. அது அந்த குரல பேசுனது அது ரொம்பவே நல்லா இருக்கு. அப்புறம் ஸ்டார்டிங்ல வந்து நவீன் வந்து இருக்காருல்ல, அவர் வந்து வாட்ச் கீபோர்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கும் போது மேலே வந்து ஹெர்வினோட போஸ்ட்லாம் வச்சிருந்துச்சு. அது நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஓகே ஹெர்வின் அப்படின்ட்டு அதெல்லாம் நல்லா டச்சாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக வச்சிருப்பானுங்களே, அந்த டச் கொடுத்து போய் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபுல் வந்து நம்ம மலேசியா ஸ்லாங்கில் வந்து பேசி அடிச்சுட்டு தான் வந்து வேற லெவலில் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அந்த
அந்த ஸ்லேங் இருந்தால் தான் நம்மளால வந்து அந்த கதையோட ஒண்டி போக முடியும்ல. அதுக்காக நான் சொல்றேன். அந்த மோட்டோல எப்படி வீல் அடிக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசுறதா இருக்கட்டும், நல்லாவே இருந்துச்சு. அண்ட் தென் எனக்கு டிஓபியோட அந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. அவரோட அந்த விஷுவலைசேஷன் அழகாக காமிச்சிருக்காரு. என்ன முக்கால்வாசி படம் இருட்டில் இருக்கிறனால என்னோட ஐடியா கரெக்டாக இருந்துச்சுன்னா, நான் சொன்ன கதை வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இது வந்து கண்டிப்பாக 1 டேல நடக்கிற கதையாக தான் இருக்கும். எப்படின்னா மகேன் அண்ணன் இருக்கார்ல, விக்ரகவி அண்ணன். ஸோ அவர் வந்து ஒரு கேஸ் வந்து 2 பேருக்கு கொடுக்குறாரு. ஸோ அவங்க 2 பேர் கடையும் அவங்களும் ஜாயின் ஆயிடுவாங்க. எப்படின்னா இங்க கொஞ்சம் ஆளு, இங்க கொஞ்சம் ஆளு, இங்க கொஞ்சம் 3 பேர் அப்படியே ஜாயின் ஆகி ஒரு இடத்துல மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குது. இதான் கதையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓவரால் ட்ரெய்லரை பார்த்தா எனக்கு அதுதான் தோணுது. இஃப் ஐம் நாட் ராங், அதுதாங்க கரெக்டு தான், அப்படிதான் இருக்கணும். ஏன்னா நீங்க எஸ், ஆனா இதுல வந்து மதன் அண்ணனும் நவீன் அண்ணனும் ஒன்னா இருப்பாங்களா எனக்கு தெரியல. அது மட்டும் தான் எனக்கு டவுட்டா இருக்கு. லைக் அதே நோ ஈச் அதர் ஆர் நாட் அப்படி கேட்குறேன். இன்னொரு கன்ஃபியூஷன் என்னதுன்னா, மதன் அண்ணன் பார்த்தீங்கன்னா மதன் அண்ணன் நவீன் அண்ணன் ஒரே சட்டையை தான் போட்டிருக்காங்க. எனக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்குது. 2 பேருமே வந்து ஆக்சுவலி வந்து தி ஆர் நோ ஈச் அதர் ஆர் நாட். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு சட்டை, 2 பேருமே ஒரே சட்டை தான் போட்டிருக்கானுங்க. ஸோ மேபி தே நோ ஈச் அதர், மேபி தியர் சிப்லிங்ஸ்க்கு அந்த மாதிரி தான் காட்டுறாங்களே எனக்கு தெரியல. பார்ப்போம். நல்ல ஒரு கட்டுங்க, நல்ல ஒரு கட். நான் படத்தை நிறைய விஷயத்தை ரொம்ப எதிர்பார்க்குறேன். விஎஃப்எக்ஸ்லாம் படத்தில் பண்ணியிருக்கேன்றாங்க. எஸ் இருக்கு. ஆனால் ட்ரெய்லரில் வந்து நான் பார்த்த வரைக்கும் என் கண்ணில் படலை. உங்கள் கண்ணுக்கு படிச்சுன்னா சொல்லுங்க விஎஃப்எக்ஸ், இல்லைனா மேபி அது படத்தில் ஒன் ஆஃப் த பகுதியாக இருக்கலாம். அண்ட் விஷுவல் நல்லா இருக்குங்க, விஷுவல் நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓவரால் நைஸ். ஸோ இந்த ரேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஒரு குட்டி டீட்டெயிலிங் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக், ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. நம்ம மக்க படம் தான். நம்ம 19 செப்டம்பர் நம்மளோட திரையரங்கில் வரப்போகுது. மறக்காம போய் பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க, பிடிக்கலான்னு சொல்லுங்க. உங்களோட கருத்து எப்பயும் போல எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த ட்ரெய்லர் வந்து மேக்ஸிமம் போய் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. ஏன்னா எங்களின் ஒருவன் தான் ஹேவம் மதன். ஏன்னா ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு அதுல வந்து பாடல்களை போட்டு அதுல இருந்து வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இந்தியாவில் பாட்டு செஞ்சு, இன்னொரு கட்டத்துக்கு மேலே போய் நம்ம தளபதிக்கு பாட்டு செஞ்சு, இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு படம் எடுக்க வந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வேற லெவலுங்க. எங்கள் மேலே கிரியேட்டர்ஸுக்கும்லாம் வந்து ஒரு செம்மையான ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்காங்க தான் நம்ம சொல்லணும். ஸோ நல்லதோ கெட்டதோ படத்தை போய் நம்ம பார்த்துருவோம். அட்லீஸ்ட் வி வாட்ச் த மூவி அண்ட் ஷேர் அவர் தாட்ஸ். கண்டிப்பாக இதுக்கப்புறம் இவங்கள பார்த்து வரவங்களா இருக்கட்டும், இந்த ஃபியூச்சர் ஃபிலிம் மேக்கர்ஸ், இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் வரவங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் வரவங்க இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த என்ன சொல்றது அந்த ஃபீட்பேக்லாம். ஏன்னா ஓகே இப்படிதான் செஞ்சா இப்படி பண்றாங்க, இப்படிலாம் செஞ்சா அப்படி பண்றாங்க, அப்படி ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்களோட கதையில அவங்களோட அந்த தாட்ஸ்ல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நீங்க கொடுக்குற ஃபீட்பேக். நீங்க அவ்வளவு பவர் இருக்குங்க அந்த ஃபீட்பேக்கு, அதான் சொல்றேன். ஸோ நல்லதோ கெட்டதோ படத்தை ஒரு போய் பார்த்துருங்க. ஜஸ்ட் ஒன் டைம் அட்லீஸ்ட் பாருங்க. பார்த்துட்டு உங்க ரிவ்யூ வந்து கண்டிப்பா சோஷியல் மீடியா ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் டேக் பண்ணுங்க, அவங்களும் கண்டிப்பா தெரியும். அடுத்த ஒரு படைப்பு கொடுக்கறதுக்கும் வந்து அவங்க தயாரா இருப்பாங்க நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்ல. ஓகேயா? ஸோ அது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொருந்தும், எல்லா துறைக்கும் பொருந்தும் நம்புறேன். அவ்வளோதாங்க. ஸோ இன்னொரு புது ரியாக்ஷனில் பார்க்கலாம். பாய்.